குட்டீஸ் உலகம். காகமும் சிங்கமும். ஒரு காட்டுல விலங்குகள் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதே காட்டுல ஒரு பயங்கரமான சிங்கமும் வாழ்ந்துச்சு. இந்த காட்டுல என்னை விட பலசாலி யாரால இருக்க முடியும்? யாராவது என்னை விட பலமா இருந்தா அவங்கள நான் வேட்டையாடி தின்னுடுவேன். அப்படின்னு அந்த சிங்கம் பேசிச்சு. ஒரு நாள் சிங்கம் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டுச்சு. எல்லா விலங்குகளும் பயந்து போய் நின்னாங்க. அப்போ சிங்கம், ஏய் விலங்குகளா, நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு நாளும் ஒரு சாப்பாட வேட்டையாடி கொண்டு வரணும். அப்படி இல்லனா நான் உங்களை வேட்டையாடி தின்னுடுவேன். என்ன புரியுதா? அப்படின்னு அந்த சிங்கம் கேட்டது. உடனே மற்ற விலங்குகள் அதுக்கு பயந்துட்டு சரின்னு சொன்னாங்க. இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த காகத்துக்கு சிங்கத்தோடைய செயல் சுத்தமா பிடிக்கல. இத எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு நினைச்சது. ஆனா அதாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஒரு நாள் காட்டுக்குள்ள சிங்கம் எதிர்ச்சியா நடந்து வந்துட்டு இருந்தது. அங்க ஒரு பெரிய குழி இருந்தது. அது பார்க்காத சிங்கம் அந்த குழிக்குள்ளேயே விழுந்துருச்சு. அந்த பக்கமா பறந்து வந்த காகம் சிங்கம் குழியில இருந்தத பாத்துச்சு. அத பார்த்த காகம் சிங்கத்துக்கு கயிறு கொடுத்து உதவி பண்ணுச்சு. அந்த சிங்கம் அந்த கயிறு புடிச்சுக்கிட்டு அந்த குழியில இருந்து மேல ஏறி வந்துருச்சு. ரொம்ப நன்றி காகமே, நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இறந்தே போயிருப்பேன். இதுக்கப்புறம் நீயும் நானும் நல்ல நண்பர்கள். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளு, நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு. உடனே புத்திசாலி காகம் இப்படி சொல்லுச்சு. சிங்கம் நண்பா, நீ என் கூட நண்பனான மாதிரியே மற்ற விலங்குகளோடையும் நண்பனாயிடு. அவங்க உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. கண்டிப்பா. நீ எனக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்க, நான் உனக்கு இது கூட பண்ண மாட்டேனா என்ன? அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு. அன்னில இருந்து காட்டுல மற்ற விலங்குகளோட சிங்கமும் நல்ல நண்பனா ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.